மெய்யான தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இல்லாதிருந்தாலும் கூட கர்த்தராகிய தேவன் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு எத்தனை உண்மை உள்ளவராகவும் எத்தனை கரிசனை உள்ளவராகவும் எத்தனை ஆசை உள்ளவராகவும் இருக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 115 அதிகாரம் 14 வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை இன்று வரையிலும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அதிசயமாய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஆதியில மனுஷனை உண்டாக்கின பொழுது ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து கர்த்தராகிய தேவன், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தராகிய தேவன் மனுஷனுக்கு கொடுத்த முதலாவது ஆசீர்வாதமே அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்பதுதான். ஆகையால் கர்த்தராகிய தேவன் நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஆனால் மனுஷனோவென்றால் இந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியற்றவனாய் பாவம் செய்ததினால் தேவனுடைய சமூகத்தை விட்டு விரட்டப்படுகிறான். மனுஷனுடைய பாவம் அக்கிரமம் இந்த உலகத்திலே பொல்லாததாய் இருந்ததினால் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு அவர் சொல்லுகிறார், மனுஷன் முதற்கொண்டு இந்த பூமியில மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவேன் என்பதுதான் அர்த்தமாகிறது. ஆனால் கர்த்தர் இப்படி சொன்னவர் அதை செய்யாமல் ஒரு மனுஷனுக்கு கிருபை அளிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே. பாருங்கள், ஆதியாகமம் 6 அதிகாரம் 8 வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும்? எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு ஏன் நோவாவுக்கு மட்டும் கிருபை செய்கிறார்? ஒருவேளை நோவாவையும் அழித்து போட்டிருந்தால் என்னவாக மாறியிருக்கும்? ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறபடி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மறுபடியும் மாறிப்போயிருக்கும். ஆனால் கர்த்தர் அதை செய்ய விருப்பம் இல்லாதவராக தான் சொன்ன வாக்கு தத்தத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொன்ன அவரேதான் நோவாவுக்கு கிருபை அளித்ததினால் நோவாவுடைய குடும்பத்தார் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நோவா நீதிமானாய் இருந்ததினால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றான் என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி ஒருவனும் இந்த பூமியிலே நீதிமானாக மாற முடியாது என்பதுதான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் சொல்லக்கூடிய காரியம். ஒரு மனுஷனும் தன்னைத்தானே நீதிமானாய் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே நோவா நீதிமானாய் இருந்தது உண்மைதான். ஆனால் அதனால் அல்ல,
கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்ததினால் அவனும் அவன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டதினால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் அவனுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் அவருக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமென்.